பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 71, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்க, உமது வார்த்தையை கேட்க இந்த அருமையான பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது நீதிக்கு ஏற்ப நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு செவி சாய்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீட்டு ரட்சித்து அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அவமானப்பட்ட இடத்திலே, வெட்கமுற்ற இடத்திலே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை யாரெல்லாம் இழ வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தி உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை வாழ வைத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்க்க உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நெருக்கடியான வேளையில் இருக்கக்கூடிய நாங்கள் என் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். என் ஆண்டவரிடம் மன்றாடுவேன். என் ஆண்டவர் என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பார். என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட்டு விட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் திடமாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களை வாழ வைத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கவும் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளை தியானித்து என் ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்த உமது வார்த்தையின் வழியாக செயலாற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ முறை கோயிலுக்கு சென்றும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தும் என் ஆண்டவரை அறிந்து கொண்டும் இறை வார்த்தையை வாசித்தும் ஜெபமாலை சொல்லி ஜெபித்தும் பாவ சங்கீர்த்தனம் செய்தும் மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் இச்சைகளை நீர் அப்புறப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட தங்கிவிடும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், நாங்கள் மீட்கப்படுவோம், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை போற்றி புகழ முடியும். உமது அடியானுடைய முகத்தை நீர் பார்த்து உமது திருமுக ஒளியினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உமது திருமுகத்தை எங்களிடம் இருந்து மறைத்து விடாதையும். நெருக்கடியான வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பாவியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடி வந்து அவருடைய பாவங்களை நீர் மன்னித்து கொண்டு இருக்கின்றீர். யாரெல்லாம் உண்மையிலே உம்மை நோக்கி திரும்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்து நீர் செயலாற்றுகின்றீர். அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பேர் இரக்கத்தை முன்னிட்டு நீர் எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை நோக்கி திரும்புவீராக. உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உமது மாசு மறுவற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, எங்களை நீர் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அநேக முறை எங்களுடைய வார்த்தைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம். பழி சொல்லுக்கு ஆளாய் இருந்திருக்கின்றோம். மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாய் இருந்திருக்கின்றோம். அந்த நேரத்திலே உம்மை தேடாதபடி இருந்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோமே திருப்பாடல்கள் 55வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையிலே, ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும், அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார்,
இருப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் மீது எல்லா கவலையும் போட்டுவிட்டு என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும், மனிதர்கள் எங்களுக்கு எதிராக செயலாற்றக்கூடிய வேளையிலே அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்கள் செலுத்தியிருக்கிறார்கள், விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உமது அன்பும் இரக்கமும் கருணையும் கூட கடந்து வருவதாக. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும், நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுதுதான் நாங்கள் உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். என்னோடு இணைந்து அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதித்து அவருடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தி இந்த நாளிலே தகப்பனே அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நாங்கள் அநேக முறை பொருத்தனை செய்து நாங்கள் ஜெபித்திருந்திருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, பொருத்தனைகளை நிறைவேற்றாத நாட்கள் உண்டு. திருப்பாடல்கள் 56வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்கின்ற வார்த்தையின்படி அனுதினமும் நன்றி பலி செலுத்தி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சருகி விழுந்து விடாதபடி என் ஆண்டோடைய வார்த்தைகளினால் பாதுகாக்கப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வரவும், சட்ட திட்டங்களை நிறைவேற்றும் பொழுதும் அதில் நியாயம் இருக்கும்படியாகவும் அவர்களோடு இணைந்து என் ஆண்டவர் தாமே செயலாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துன்பங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். அவர்களுடைய துன்பங்களை நீர் பார்த்து பிள்ளைகளுடைய குரலுக்கு செவி கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் அச்சத்தோடும் பயத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏனென்றால் நேர்மையாளர்களுக்குள் ஒரு பயமும் ஒரு போராட்டமும் இருக்கும். எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே, அவர்கள் நேர்மையில் நிலைத்திருக்க வீழ்ச்சியுறாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும், எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே எங்கள் மீது மனம் இறங்கும். அப்பா ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, பல வகையின் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு தவிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய புலம்பலை கேட்பீராக. அவருடைய மன்றாட்டு உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்பதை நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.